எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவா அல்வா. ரவையில் அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படியே வாயிலே கரையிற அளவுக்கு செம நெய்லாம் போட்டு நட்ஸ் போட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பேனில் நான் நெய் ஊற்றிக்கிறேன். அதில் நட்ஸை வறுத்துக்க போகிறேன். ரொம்பலாம் நான் நெய் ஊற்றலை. நட்ஸ் வறுக்கிறதுக்கு அந்தளவுக்கு நெய் தேவை கிடையாது. லைட்டாக ஊற்றினாலே அது நல்லா வறுப்படும். இப்போ கொஞ்சம் வறுத்தாச்சு. அந்த டைமில் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கிறேன். ட்ரை கிரேப்ஸ் முன்னாடியே சேர்த்துட்டா ரொம்ப தீஞ்சிரும். இப்போ எல்லாமே சூப்பராக வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட போகிறேன். அதே பேனில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தப்புறம் ரவை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெய்லேயே இந்த ரவையை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதுதான் இதுக்கு பயங்கரமான ஃப்ளேவர் கொடுக்க போகுது. இதை கொஞ்சம் நேரம் எடுத்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி ப்ரௌன் ஆகி ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த டிஷ்ஷுக்கு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரவை குக் ஆகணும் இல்லைங்களா, வேக வைக்கணும். ஸோ அதனால் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி யூஷுவலாக விட கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்படியே கரையிற அளவுக்கு அது நல்லா வேகணும். அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி இதில் தான் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்வீட்டு செமையாக இருக்கும். இப்போ ரவை நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ண தண்ணி இந்த மாதிரி விட ஆரம்பிக்கும். ஸோ இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணோம். சர்க்கரைலாம் மெல்ட் ஆகி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் குக் பண்ணோம். ஸோ இந்தளவுக்கு திக்கானோன்னு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். பால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஃப்ரை பண்ண நட்ஸை சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இதை நான் குக் பண்ண போகிறேன். கடைசியாக கலர் சேர்த்துக்கிறேன். இது உங்கள் விருப்பம், நீங்கள் சேர்க்காம கூட இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராக குக் ஆகிடுச்சு. செம்ம சாஃப்டாக அப்படியே வாயிலே கரையிற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.